தரம்பூர்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது. அங்க கிஷன் தன்னோட மனைவி மற்றும் அவருடைய குழந்தைகளோட இருந்தாரு. அவரு தன்னோட குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கிட்டாரு. அந்த கிராமம் ஹைவேக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுனால அங்க வியாபாரம் நல்லபடியா நடந்துகிட்டு இருந்தது. சொல்ல போனா கிஷன் ஒரு ஏழை விவசாயி. அவரு நகரத்துக்கு போய் ஒரு கடையை திறக்கணுங்கிறது அவருடைய கனவு. அப்படி எங்க அம்மாவோட பேச்சு நான் கேட்டு இருந்தேன்னா இந்த அளவுக்கு கஷ்டங்கள் எனக்கு இருந்திருக்கவே இருக்காது. என்னோட எதிர்காலத்தை நான் உங்க கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டேன். நீ எப்பவும் காலையில என்ன திட்டுக்கிட்டே தான் இருக்க. நீ ஏன் உங்க அம்மா வீட்டுக்கு போக மாட்ற? இங்க உனக்கு சாப்பிடுறதுக்கு 2 வேளை ரொட்டியாவது கிடைக்குது. அங்க போனா உனக்கு என்ன கிடைக்கும்? இங்க பாருங்க, நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, ஆனா எங்க அம்மா வீட்டை பத்தி நீங்க எதுவும் பேசாதீங்க. அப்படியா? சரி, ஓகே. ஆனா நீ எதுக்கு இவ்ளோ கோவமாவே இருக்க? பசங்க எத்தனை நாளா பீட்சாவும் பர்கரும் கேட்டு தொந்தரவு பண்றாங்க. இப்ப அவங்க வீட்ல சாப்பிட மாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. உனக்கே ரொம்ப நல்லா தெரியும். இந்த தடவை மழை ரொம்ப அதிகமா பெஞ்சதால நமக்கு நிறையவே நஷ்டம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம நமக்கு நிறைய பிரச்சனைகளும் வந்துகிட்டு இருக்கு. நம்மளால ஒழுங்கா விவசாயம் கூட பண்ண முடியல. இதை என்னால புரிஞ்சுக்க முடியுது, ஆனா குழந்தைங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? கிஷன் தன்னோட 2 பசங்களையும் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. பசங்க வீட்டுக்குள்ள வந்ததுமே கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா, என்னோட பீட்சா எங்கப்பா? இங்க பீட்சாவும் இல்ல, பர்கரும் இல்ல. இங்க எதுவுமே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமாப்பா, என் கூட படிக்கிற பசங்க எல்லாம் அவங்க டிஃபன் பாக்ஸ்ல பீட்சாவும் பர்கரும் எடுத்துட்டு வராங்க. ஆனா நாங்க வெண்டைக்காவும் சுண்டக்காவும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். எங்களுக்கு ரொம்ப அவமானமா இருக்கு தெரியுமா? நீங்க 2 பேரும் கவலைப்படாதீங்க. நம்மளோட நேரமும் மாறப்போகுது. இன்னும் கொஞ்ச நாள் காத்துருங்க. கிஷன் அப்புறம் பசங்க பேசுறத கேட்டுட்டு சாயாவோட கண்கள் கலங்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்ப சாயா கிஷன் கிட்ட சொன்னா, நான் கொஞ்ச நாளைக்கு பசங்களை கூட்டிக்கிட்டு என்னோட அம்மா வீட்டுக்கு போறேன். உங்களால என் பசங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியாதது எல்லாத்தையும் என் அண்ணன் நிச்சயம் வாங்கி கொடுப்பான். இப்படி சொல்லிட்டு சாயா தன்னோட பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. அப்புறம் கிஷன் வீட்டுல தனி ஆளா இருந்தாரு. என்னோட மனைவியும் குழந்தைங்களும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. கடவுளே, நான் இன்னும் என்ன கொடுமைகள் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. நான் தான் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். கிஷன் அழறத பார்த்துட்டு அந்த கிராமத்துல இருந்த ஒரு பெரிய ஜமீன்தார் அங்க ராம் சரண் சிங் வந்தாரு. அப்புறம் கிஷன் கிட்ட கேட்க ஆரம்பிச்சாரு. கிஷன், என்ன விஷயம்? எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்க? உனக்கு அப்படி என்ன கஷ்டம் வந்துடுச்சு? அட ஜமீன்தார் ஐயா, வாங்க. நான் என்னன்னு சொல்றது? மழையால விவசாயமும் போயிடுச்சு. மனைவியும் பசங்களை கூட்டிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. இப்போ என்கிட்ட குடும்பம்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே கூட இல்லையே. என் குடும்பமும் என் கூட இல்லை, தலையெழுத்தும் இல்லை. நான் உன்கிட்ட எதை பற்றி பேச வந்தனோ விஷயமும் அப்படித்தானே இருக்கு. உன்னோட குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் கூட சரியாவே இல்லை. நீங்கள் ரொம்ப சரியாக சொல்கிறீங்க. நான் நகரத்துக்கு போய் ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணணும். ஆனால் என்கிட்ட 1 ரூபா கூட இல்லையே. ஒரு வேலை பண்ணு, நீ என்கிட்ட கொஞ்சம் காசு வாங்கிக்க. நான் உனக்கு முழுசா 2000 ரூபாய் தரேன். அந்த காசை எடுத்துக்கிட்டு நீ நகரத்துக்கு போ. உன்கிட்ட எப்போ காசு திரும்ப கிடைக்குதோ அப்போ நீ அந்த பணத்தை திருப்பி கொடுத்தா போதும், சரியா? உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் ஐயா. யாரும் எனக்காக இப்படியெல்லாம் பண்ணதே கிடையாது. நான் தயாரா இருக்கேன். நான் உங்களோட பணத்தை வட்டியோட சேர்த்து திருப்பி தருவேன். கிஷன் ஜமீன்தார் கிட்ட இருந்து பணத்தை வாங்கினாரு. அதுக்கப்புறமா நகரத்துக்கு கிளம்பி போனாரு. அப்புறம் நகரத்துல தெரு தெருவா அலைஞ்சதுக்கு அப்புறமா அவருக்கு ஒரு மாவு மிஷின்ல வேலை கிடைச்சது. கிஷன், நான் உனக்கு மாசத்துக்கு 8000 ரூபாய் சம்பளம் தருவேன். நீ கடினமாக உழைச்சி இந்த மாவு மில்லில் உன்னோட வேலையை செய்யணும், சரியா? யாரும் உன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணவே கூடாது. நீங்க எப்படி சொல்றீங்களோ நான் அப்படியே செய்யறேங்க ஐயா. யாரும் என்னை பத்தி குறை சொல்ற மாதிரி நடந்துக்க மாட்டேன். கிஷன் கொஞ்ச நாளைக்கு அந்த மாவு மில்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஒரு நாள் கணக்கு வழக்கு பிரச்சனைனால அவருக்கும் அந்த மாவு மில் முதலாளிக்கும் நடுவுல சண்டை ஏற்பட்டுச்சு. நான் உன்னை எவ்வளோ நேர்மையானவனு நினைச்சேன். ஆனா நீ என்னடானா இப்படி இருந்திருக்க. நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. என்னோட கடையை விட்டு வெளியே போ. மறுபடியும் இந்த மார்க்கெட்டு பக்கம் திரும்பி வந்துடாத.
இங்க இருக்கிற யாரும் உனக்கு எந்த வேலையும் தர மாட்டாங்க. நான் உங்களோட கடையில எந்த ஒரு திருட்டுமே பண்ணல. நீங்க எதுக்காக என் மேல பொய்யான பழிய போடுறீங்க? அப்புறம் எனக்கும் உங்ககிட்ட எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். என்னோட 2 மாச சம்பளத்தை மட்டும் என்கிட்ட கொடுங்க, அது போதும். கிஷன் தன்னோட முதலாளி கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு எதிர்க்க இருந்த பீட்சா கடையில போய் உட்கார்ந்தாரு. அப்புறம் அங்க பார்த்தாரு. வாங்க வாங்க, சூடான பீஸா சாப்பிடுங்க. அட நானே தனியாக எவ்வளோ வேலை பார்க்கறது, எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. என் கூட யாராவது கிடைச்சா அவங்களுக்கு என்னோட பொறுப்பெல்லாம் பிரித்து கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். லட்சுவோட பேச்சை கேட்டுட்டு கிஷன் அவர்கிட்ட போனாரு. அப்புறம் என்ன சொன்னாருன்னா, இங்க பாருங்கண்ணே, நான் உங்களோட கடையில வேலை பார்க்கலாமா? எனக்கும் பீஸா செய்ய கற்றுக் கொடுங்களேன். நான் ஜனங்களோட எச்ச பாத்திரத்தை கழுவும் ரெடியா இருக்கேன். இவனுக்கு வேலை தேவைன்னு நினைக்கிறேன். மற்றவங்களோட கட்டாயத்தை நம்ம கண்டிப்பாக பயன்படுத்திக்கிட்டாகணும்ல. கண்டிப்பாக நீங்கள் என்னோட கடையில் தாராளமாக வேலை பார்க்கலாம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நான் உங்களுக்கு 2000 ரூபா மட்டும்தான் சம்பளம் கொடுப்பேன். ஆனால் நாள் முழுக்க வேலை செய்யணும். எனக்கு இந்த கண்டிஷன் ஓகே, நான் கண்டிப்பா வேலை செய்வேன். இப்படி சொன்னதுக்கு அப்புறமா கிஷன் அந்த கடையில வேலை பார்க்க ஆரம்பிச்சாரு. மெல்ல மெல்ல 1 மாசமும் கடந்து போச்சு. கிஷனுக்கு இப்ப பீட்சா எப்படி செய்யறதுன்னு நல்லா கத்துக்கிட்டாரு. கொஞ்சமா பணத்தை சேர்த்துக்கிட்டு கிஷன் தன்னுடைய மனைவி குழந்தைங்களை பார்க்கறதுக்காக அவருடைய மாமனார் வீட்டுக்கு போனாரு. அங்க அவர் பார்த்தபோது அவரோட பிள்ளைங்க அங்க செருப்பு தச்சுக்கிட்டு அப்புறமா ஷூக்கு பாலிஷ் போடுற வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அவருடைய மனைவி சாயா மற்றவங்க வீட்டில் வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தா. வாங்க சார், ஷூ பாலிஷ் போட்டுட்டு போங்க, வெறும் 10 ரூபாய் தான், ரொம்பலாம் கிடையாது, 10 ரூபாய் தான், வாங்க வாங்க. அவரோட பிள்ளைங்களோட இந்த நிலைமையை பார்த்துட்டு கிஷனோட கண்கள்ல கண்ணீர் வர ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் அவரு அவங்க கிட்ட போய் என்ன சொன்னாருன்னா, பசங்களா, இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? எதுக்காக நீங்க இந்த வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? அப்புறம் உங்களோட அம்மா எங்க போயிட்டாங்க? தன்னோட அப்பா கிஷனை பார்த்துட்டு 2 பசங்களும் போய் அவரை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. அப்புறம் அவரை பார்த்து அழ ஆரம்பிச்சாங்க. கிஷனை பார்த்துட்டு சாயாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டா. அப்புறம் கிஷன் கிட்ட என்ன சொன்னான்னா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, நான் செஞ்ச சின்ன தப்புனால எனக்கு நானே பெரிய பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டேன். இங்க என் அண்ணனும் அண்ணியும் என்ன பேசுறதை என்னால தாங்கிக்கவே முடியல. போதும், ரொம்ப அனுபவிச்சுட்டேன். வாங்க நாம நம்ம வீட்டுக்கே போயிடுவோம். இல்ல இல்ல, நான் இப்போ எங்கேயும் வரல. நான் இப்போ உடனே உன்னோட அண்ணனை பார்த்தாகணும். என்ன தைரியம் இருந்தா அவன் என்னோட பசங்களையே செருப்பு தைக்க வச்சிருப்பான். கிஷன் சாயாவோட அண்ணன், அதாவது தன்னுடைய மச்சானை போய் பார்க்க போனாரு. அப்புறம் அவர்கிட்ட கோவப்பட்டு பேசினாரு. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நீ என் பசங்களையே வேலை செய்யறதுக்காக அனுப்பியிருப்ப. அப்புறம் என்னோட மனைவியையும். வேற என்ன பண்றது? என்கிட்ட அந்த அளவுக்கு பணமும் இல்லை. இவங்க தினமும் விருப்பப்படுறத நான் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்ல. இதுதான் பிரச்சனைனா நீ தாராளமா இவங்களை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பு. நான் என்னோட மனைவியையும் குழந்தைங்களையும் கூட்டிட்டு போக தான் போறேன். கிஷன் தன்னுடைய மனைவி குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு தன்னோட கிராமத்துக்கே வந்தாரு. அங்க போய் பார்த்தா ராம்சரண் கிஷனோட வீட்டையும் நிலத்தையும் கைப்பற்றி வச்சிருந்தாரு. அட வா கிஷன் வா, என்னோட வட்டி பணத்தை என்கிட்ட கொடுத்துடு, அதுக்கப்புறம் உன் வீடை நீ எடுத்துக்கோ. ஆனா வெறும் 2000 ரூபாய்க்காக நீங்க எப்படி என்னோட நிலத்தையும் வீடையும் எடுத்துக்கலாம்? 2000 ரூபாய் கிடையாது, நான் உனக்கு மொத்தமா 20000 ரூபாய் கொடுத்தேன். இப்ப அது வட்டியும் அசலும் சேர்த்து 1 லட்சம் ரூபாய்க்கு மேல போயிடுச்சு தெரியுமா? பணத்தை கொடு, அப்புறம் உன்னோட இடத்தையும் வீடையும் வாங்கிக்க. ராம்சரண் கிஷனை தன்னோட வீட்டை விட்டே வெளியே துரத்திட்டாரு. அப்புறம் கிஷன் தன்னுடைய குடும்பத்தோட நடு ரோட்டுக்கு வந்துட்டாரு. அப்பதான் கிஷன் தன்னுடைய மனைவி சாயா கிட்ட என்ன சொன்னாருன்னா, நீ எதுக்காகவும் கவலைப்படாத, இப்போ என்கிட்ட ஒரு வழி இருக்கு, நாம அதையே பண்ணலாம். எனக்கு ஒன்றும் புரியலைங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் நகரத்துல இருக்கும்போது அங்க பீஸா செய்யற வேலையை நான் கத்துக்கிட்டேன். இப்போ நான் நம்ம கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துல ஹைவேல அதை நான் திறக்க போறேன். பீஸா விற்க போறேன். என்ன, நிஜமாவா?
நீங்க நிஜமாவே பீட்சா கடை திறக்க போறீங்களா? நீங்க சொல்ற மாதிரியே செய்வோம். இந்த மாதிரி ஏதாவது பண்ணும் தாங்க நானும் ரொம்ப நாளா நினைக்கிறேன். நான் வேணா கடையை பாத்துக்கிறேங்க. அப்புறம் கடையை நடத்துறதுக்கான திறமையும் என்கிட்ட இருக்குங்க. அப்புறம் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும்? நம்ம அப்படியே பண்ணலாம். கிஷனும் சாயாவும் ஹைவேல ஒரு இடத்துல ஒரு சின்னதா பீட்சா கடைய திறந்தாங்க. அப்புறம் அதுக்கு பேர் வச்சாங்க பீஸா எக்ஸ்பிரஸ் ஹைவே. கொஞ்ச நாள்ல அந்த கடையும் நல்லபடியா போச்சு. அப்புறம் அந்த கடையில கூட்டங்கள் நிறைய வந்து சேர ஆரம்பிச்சது. நீயே பார்த்தல, நான் சொன்னேன்ல நம்ம கண்டிப்பா முன்னேறுவோன்னு. நம்ம கஷ்டப்பட்டு நேர்மையா கடினமா உழைச்சா மட்டும் போதும். நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. இப்ப பசங்களும் பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க. அவங்களுக்கு நம்ம நல்ல துணிமணிகளையும் நல்ல வளர்ப்பையும் கொடுப்போம். ஒரு பக்கம் கிஷனோட வீட்ல சந்தோஷம் நிறைஞ்சிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் ராம்சரண் கிஷனோட முன்னேற்றத்தை பார்த்து பொறாமப்பட ஆரம்பிச்சாரு. ராம்சரண் என்ன முடிவு பண்ணாருன்னா, அந்த கிஷன் என்ன இவ்வளோ சீக்கிரமா முன்னேறிட்டான், இனிமே என்னால் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. நாளைக்கே அவன் வந்து அவனோட பணத்தை கொடுத்து அவனோட வீடையும் இடத்தையும் வாங்கிக்க போறான். முதலாளி, நீங்க தான் தேவையில்லாம பயந்துகிட்டு இருக்கீங்க. நாம போய் அவனோட கடையை உடைச்சிட்டா போதும். வேற என்ன, இன்னைக்கு ராத்திரி போய் நாங்க அவனோட கடையை உடைச்சிடுறோம். அண்ணே, உங்ககிட்ட சாப்பிடறதுக்கு ஏதாவது கிடைக்குமா? நான் ரொம்ப நாளா பட்னியா இருக்கேன்னு. வாங்க சகோதரி, நீங்க கடைக்குள்ள வாங்க, வந்து பீட்சா சாப்பிடுங்க. சாயா தன்னோட கையால அந்த அழகான பெண்ணுக்கு ஒரு பீட்சாவை பரிமாறினாங்க. அடேங்கப்பா, இந்த பீட்சா ரொம்பவே சுவையா இருக்குங்க. ஆனா உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு என் கையில காசு இல்லையே. என்னோட மனைவி உங்களை தங்கச்சின்னு சொன்னாங்க. இப்போ நீங்க எங்க குடும்பம் ஆயிட்டீங்க. நீங்க பணத்தை பத்தியெல்லாம் கவலைப்படாதீங்க. உங்க வயிறு நிறைய சாப்பிடுங்க. கிஷன் இப்படி சொன்ன உடனே அந்த அழகான பெண் ஒரு தேவதை உருவத்துல மாறினாங்க. அப்புறம் அவங்க கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, சாயா, கிஷன், நீங்க 2 பேரும் எப்போ சந்தோஷமா இருக்கணும். நான் ஒரு மாய தேவதை. உன்னோட இரக்க குணமும் உன்னுடைய நேர்மையான மனசும் என் மனசை ஆட்கொண்டுடுச்சு. இனிமே நீ எந்த மாதிரி பீட்சா செஞ்சாலும் அது பெரிய பீட்சாவா மாறிடும். அப்புறம் ஒரு பீட்சாவை சாப்பிட்டாலே எல்லாரோட வயிறும் நிறைஞ்சிடும். உன்னோட கடைக்கு யாராலையும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது. என்னைக்கும் சந்தோஷமா இருங்க. இப்படி சொல்லிட்டு அந்த தேவதை அங்கிருந்து மறைஞ்சிட்டாங்க. கிஷனும் சாயாவும் அந்த தேவதையோட ஆசீர்வாதத்தால ரொம்பவே சந்தோஷமாயிட்டாங்க. நடு ராத்திரியில ராம்சரண் சில ரவுடிங்களை கூட்டிக்கிட்டு கிஷனோட கடைக்கு போனாங்க. போங்க, போய் அவனோட கடையை ஹைவேல இருந்து உடைச்சு போடுங்க. நீங்க கவலைப்படாதீங்க. அந்த ரவுடிங்க 2 பேரும் அந்த பீட்சா எக்ஸ்பிரஸ் ஹைவே கடைக்கு பக்கத்துல போனதும் எதிர்க்க இருந்து ஒரு மரத்தோட விழுது ரொம்ப வேகமா அவங்கள நோக்கி வந்துச்சு. அப்புறம் அவங்கள அது தூக்கிக்கிட்டு அந்த மரத்துக்கு மேல தூக்கிட்டு போயிடுச்சு. காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க. யாராவது இங்க இருந்து கீழே இறக்கி விடுங்க, காப்பாத்துங்க. அவங்களோட குரலை கேட்டதும் அந்த இடத்துக்கு கிஷனோட குடும்பம் வந்தது. அப்புறம் சொன்னாங்க, பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. ராம்சரண் மாமா அப்படியே குரங்கு மாதிரியே இருக்காரு. ஆமா, அவங்க கெடுதல் நினைச்சாங்க, அவங்களுக்கே திரும்பிடுச்சு. என்ன மன்னிச்சிடு கிஷன், நான் ரொம்பவே பெரிய தப்பு பண்ணிட்டேன். இனிமே நான் எப்பவும் உன்னையும் உன் குடும்பத்தையும் தொந்தரவே பண்ண மாட்டேன். சாயாவோட அண்ணனுக்கும் நான் தான் பணம் கொடுத்திருந்தேன். அப்போதானே உன்னோட குடும்பம் எப்பவும் சந்தோஷமாவே இருக்காது. உன்னோட காரணத்தினால தான் என்னோட குடும்பம் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கு. நாங்க உனக்கு அப்படி என்ன பாவம் பண்ணோம்? போ, உன்னோட நிலைமை என்னவோ நீயே பாத்துக்கோ. கிஷனும் சாயாவும் அங்கேருந்து போயிட்டாங்க. ராம்சரண் தன்னோட தவறுகளை உணர ஆரம்பிச்சாரு. அந்த மரம் அவங்கள கீழே இறக்கி விட்டுச்சு. அன்னையிலேருந்து கிஷன் தன்னுடைய பீட்சா எக்ஸ்பிரஸ் ஹைவேவை ரொம்ப நல்லபடியா நடத்திக்கிட்டு வந்தாரு. அப்புறம் சந்தோஷமான வாழ்க்கையை அவங்க வாழ ஆரம்பிச்சாங்க. ரவி ஒரு மரம் வெட்டுறவன். அவன் காட்டுல இருந்து மரங்களை வெட்டிட்டு வந்து தன்னோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு வந்தான். அவனுடைய குடும்பத்துல அவனுடைய மனைவி சீதா, 2 குழந்தைங்க இருந்தாங்க, கோயல் அப்புறம் விஜய். அவனோட குழந்தைங்க அவன் வர வரைக்கும் எப்பவும் வாசல்லையே காத்துக்கிட்டு நிப்பாங்க. அப்பா வந்துட்டாரு, அப்பா வந்துட்டாரு. அம்மா பாருங்க, அப்பா வந்துட்டாரு. அதுக்கப்புறம் சீதா ரவிக்கு உதவி செய்வா. மரங்களை கீழே இறக்கி வைப்பா. அடேங்கப்பா,
இன்னைக்கு ரொம்ப பாரமா இருக்குங்க. நேத்து தான் மேஸ்திரி சொன்னாரு, நல்ல பழைய திடகாத்திரமான மரம் வேணும்னு சொன்னாரு. ஏதோ மிருதங்கம் பண்ணணுமா. அவர் என்ன சொன்னாருன்னா, நல்ல பெரிய மரமா வெட்டி கொண்டு வந்து கொடுத்தா 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாரு. 1000 ரூபாவா? அதனாலதான் காலையில இருந்து இந்த மரத்தை வெட்டிட்டு இருந்தேன். அவர் வர்ற நேரமாச்சு, நீ போய் டீ எடுத்துட்டு வா. ஆ நீங்க போய் முதல்ல கை கால் கழுவிட்டு வாங்க. சீதா அடுப்புல டீ போட்டுக்கிட்டு இருந்தா. அப்பதான் அவங்க வீட்டு கதவுல தட்ட சத்தம் கேட்டுச்சு. அப்பா, மேஸ்திரி சித்தப்பா வந்திருக்காரு. ரவி உடனே அங்க போய் பார்த்தான். உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன், அத பாருங்க. அடேங்கப்பா, இதுதான் சரியான மரம் மாதிரி தெரியுது. ரொம்ப தடியா இருக்கு. மேஸ்திரி அந்த மரங்களை தூக்கறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாரு. ஆனா அத அவரால தூக்கவே முடியல. ஏன்பா, இவ்வளோ வெயிட்டான மரத்தை நீ மட்டும் தனியா எப்படி கொண்டு வந்த? அது பழகி போச்சுங்க. என்னால இத தனியா தூக்கிட்டு போக முடியாது. இத கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு என் கூட நீ வரணும்பா. சரிங்க. மேஸ்திரி ரவி கிட்ட 1000 ரூபாய் பணம் கொடுத்தாரு. சீதாவும் அப்பதான் 2 கப்ல டீ போட்டு கொண்டு வந்தா. மேஸ்திரியும் ரவியும் ஒன்னா டீ சாப்பிட்டாங்க. எனக்கு நகரத்துல பெரிய கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு சுத்தமான வேலைப்பாடுள்ள பர்னிச்சர்ஸ் வேணும். பணமும் நல்லா கொடுப்பாங்க. எனக்கு இதே மாதிரி தடியான நிறைய மரங்கள் வேணும். சரிங்க அண்ணே, நான் எடுத்துட்டு வந்து கொடுக்கறேன். ரொம்ப நல்லது. அப்படின்னா நீ என் ஃபேக்டரியிலேயே கொண்டு வந்து கொடுத்துடு. இது உண்மையிலேயே ரொம்ப வெயிட்டா இருக்குதுப்பா. ஆமா அண்ணே, அது உண்மைதான். டீ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ரவி அந்த பெரிய மரங்கள்ல தன்னோட தோல்ல சுமந்துக்கிட்டு மேஸ்திரி கூட போனான். மேஸ்திரியோட தொழிற்சாலையில அவன் அந்த மரங்களை வச்சுட்டான். அப்புறம் மேஸ்திரிக்கு வணக்கம் சொல்லிட்டு அவன் திரும்பி தன்னோட வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு திரும்பி வந்ததுமே தன்னோட மனைவி ரொம்ப சந்தோஷத்தோட சொன்னா, இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் இல்லைங்க. ஆமா, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த கடவுளோட அனுகிரகம் தான். ரவி அந்த பணத்தை சீதாவோட கையில கொடுத்தான். இந்த பணத்துல ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடு பசங்களுக்கு. இவங்க 2 பேருக்கும் ஃபீஸ் 800 ரூபாய் தான். மீதி இருக்கிற பணத்துல வீட்டுக்கு மல்லிகை சாமான் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிம்மா. மறுநாளே சீதா ஸ்கூல்ல போய் ஃபீஸ் கட்டிட்டு வந்தா. அப்புறம் கொஞ்சம் பொருட்களையும் வாங்கிட்டு வந்தா. கடவுளே, உன்னோட கருணை எங்களுக்கு எப்பவுமே நிலைச்சிருக்கணும். இதே மாதிரி போயிட்டு இருந்தா எல்லாமே நல்லபடியா நடக்கும். பணத்துக்கு நாங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. அம்மா, நாம பணக்காரங்களா ஆயிடுவோம்ல. நீங்க உங்க படிப்புல மட்டும் கவனம் செலுத்துங்க. பணத்தை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. கடவுள் இருக்காரு, அவர் பார்த்துப்பாரு. அப்புறம் இங்க காட்டுல ரவியும் ரொம்ப சந்தோஷத்தோட பெரிய பெரிய மரங்களா வெட்டிக்கிட்டு இருந்தான். இந்த பெரிய மரத்தை 3 துண்டா வெட்டிடுறேன். குறைஞ்சபட்சம் 3000 ரூபாய் கிடைக்கும்ல. பணத்தை பத்தி யோசிச்சு ரவி ரொம்ப சந்தோஷமா இருந்தான். அவன் ஒரு பெரிய துண்டு மரத்தை வெட்டிட்டான். அப்புறம் அந்த மரத்தை அவன் தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு அவன் கிராமத்தை நோக்கி போனான். ரவி மேஸ்திரியோட தொழிற்சாலையில அந்த பெரிய மரத்தை வச்சுட்டான். அப்புறம் மேஸ்திரி அவன் கையில 1000 ரூபாய் பணத்தை கொடுத்தாரு. பணத்தை வாங்கினதும் ரவி ரொம்ப சந்தோஷமா இருந்தான். கொஞ்ச நாள் இதே வேலை நடந்துகிட்டு இருந்தது. ரவி பெரிய பெரிய மரங்களை வெட்டி மேஸ்திரி கிட்ட வித்துக்கிட்டு இருந்தான். அப்புறம் ஒரு நாள் ரவி ரொம்ப பெரிய ஒரு மரத்தை வெட்டிக்கிட்டு இருந்தான். மரம் வெட்டி முடியத்தான் இருந்தது. அப்புறம் இந்த முறை ஒரு பெரிய தப்பு நடந்துடுச்சு. அந்த மரம் நேரா அவன் மேல போய் விழுந்துடுச்சு. ரவியோட அலறல் சத்தம் கேட்டுட்டு மத்த மரம் வெட்டுறவங்க எல்லாரும் ஓடி வந்தாங்க. அவங்க அந்த மரத்தை தள்ளி ரவியை உடனே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. இங்க டாக்டர் ரவிக்கு வைத்தியம் பார்க்க ஆரம்பிச்சாரு. சீதாவும் அவனோட குழந்தைங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. அம்மா, அப்பா குணமாயிடுவாரு இல்லம்மா? கடவுள் இருக்காரு இல்ல, அவரை நீங்க நம்புங்க. டாக்டர்ஸ் ரொம்ப நேரம் வரைக்கும் ரவிக்கு வைத்தியம் பார்த்தாங்க. அப்புறம் டாக்டர் சீதா கிட்ட வந்தாரு. மரம் விழுந்ததுனால அவருடைய 2 விலா எலும்பும் உடைஞ்சு போச்சு. ஐயோ ராமா, அவருக்கு உடனே ஆபரேஷன் பண்ணியாகணும். அதுக்கு 20 லட்சம் ரூபாய் செலவாகும். இவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? என் குடும்பத்திலேயே என் புருஷன் மட்டும்தான் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்படின்னா கொஞ்ச நாள்ல இவரை நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க. இதை தவிர வேற வழியே இல்ல. மொத்த குடும்பமும் கண்ணீர்ல முழுகிட்டாங்க. ரவி எப்பவுமே தன்னோட கால்ல நிக்கவே முடியாம போயிடுச்சு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ரவிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. இப்ப என்ன பண்றது? குடும்பம் எப்படி நடக்கும்? பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் எங்க இருந்து வரும்? நீங்க கவலைப்படுறத விடுங்க, நிச்சயமா ஏதாவது நடக்கும். யாரும் துணை இல்லாதவங்களுக்கு கடவுள் தாங்க துணையா இருப்பாரு. நல்ல வேலையா என் கையில இப்போ 5000 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். இப்ப குறைஞ்சபட்சம் ரொம்ப கம்மியான விலையில சில பொருட்களை வாங்கணும். கோயல், விஜய், நீங்க 2 பேரும் அப்பா கூடவே இருங்க.
நான் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா. சீதா மார்க்கெட்டுக்கு புறப்பட்டு போனா. மார்க்கெட்ல அவ காய்கறியோட விலை கேட்டுட்டு இருந்தா. உருளைக்கிழங்கு எவ்வளோ அண்ணே? 1 கிலோ 30 ரூபாய். அடேங்கப்பா, இவ்வளவு விலையா? எல்லா இடத்துலயும் இதே வேலை தான், வாங்குறதுனா வாங்க. சீதா அவ எல்லா காய்கறிக்காரங்க கிட்டயும் விலை கேட்டா. அப்புறம் திடீர்னு அந்த மார்க்கெட்ல ஒரு மூலையில கத்திரிக்காய் கடை தோன்றுச்சு. இங்க பாருமா, கத்திரிக்காய் வாங்கிக்க. என்னோட தோட்டத்துல விளைஞ்ச கத்திரிக்காய் இது. என்னம்மா விலை? 1 கிலோ 10 ரூபாய் தான். விலை குறைவா சொன்னதும் உடனே சீதா 1 கிலோ கத்திரிக்காவை வாங்கிக்கிட்டா. அதுக்கப்புறம் அவ தன்னோட வீட்டுக்கு போனா. அப்புறம் மாயமா தோன்றின அந்த கத்திரிக்காய் கடை மறைஞ்சு போச்சு. சீதா வீட்டுக்கு போன உடனே, அம்மா, நீங்க என்ன வாங்கிட்டு வந்தீங்க? கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தேன். உங்க 2 பேருக்கும் கத்திரிக்காய் தொக்கு வச்சு தரேன். கத்திரிக்காய் தொக்கோட சேர்த்து பரோட்டா கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். எது கிடைக்குதோ அதை சாப்பிடுங்க. அட ராமா. சீதா விஜய திட்டுறதுக்கு தான் இருந்தா. ஆனா அதுக்குள்ள அவங்க எல்லார் முன்னாடியும் பரோட்டாவும் கத்திரிக்காய் தொக்கும் வந்துடுச்சு. இது எங்க இருந்து வந்தது? யாருக்கு தெரியுமா? இது இங்க இவ்வளவு நேரம் இல்லையே. ஆனா எப்படி? இருங்கம்மா, ஒருவேளை என்கிட்ட நிறைய பொம்மை இருந்ததுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். அப்புறம் இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க கிட்ட நிறைய பொம்மைகள் வந்துடுச்சு. அடேங்கப்பா, என் புருஷனுக்கு குணமானா தான் நான் இதை நம்புவேன். அப்புறம் உடனே ரவி குணமாயிட்டாரு. அவரும் எழுந்து நின்னுட்டாரு. சீதாவால அவளோட கண்ணீரை நிறுத்தவே முடியல. நன்றி, ரொம்ப நன்றி மாய கத்திரிக்காவே. சீதாவும் குழந்தைங்களும் ரவிய கட்டி அணைச்சுக்கிட்டாங்க. என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல. நான் என் காலில் நின்னுகிட்டு இருக்கேன். கடவுளே, உனக்கு கோடான கோட நன்றிகள். ரவி அப்புறம் சீதாவோட எல்லா கஷ்டங்களும் முழுமையா தீர்ந்து போச்சு. மொத்த குடும்பமும் சந்தோஷமா இருந்தாங்க. அப்புறம் ஒவ்வொன்றா அவங்களோட ஆசைக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒவ்வொரு பொருளா வாங்கிட்டாங்க. மாய கத்திரிக்காவே, எனக்கு நிறைய பணம் கொடு. அந்த பணத்தை வச்சு என் குடும்பத்தை கவனிக்கிறது இல்லாம மத்த ஏழை குடும்பங்களுக்கும் நான் உதவி செய்யணும். ரவிக்கு முன்னாடி நிறைய பணமும் தங்க நாணயங்களும் வந்தது. ஏ மாய கத்திரிக்காவே, எனக்கு பெரிய வீடு வேணும். அந்த வீட்டுக்கு முன்னாடி 2 பசுமாடு நிக்கணும். அப்புறம் மெல்ல மெல்ல சீதா அப்புறம் ரவியோட வீடு ஒரு ஆடம்பரமான பங்களாவா மாறிடுச்சு. அம்மா, பசுமாட்டோட சத்தம் கேக்குது. எல்லாரும் வெளியே வந்தப்ப அப்போ அவங்க வாசல்ல 2 மாடுங்க இருந்தது. சீதா ரொம்ப சந்தோஷப்பட்டா. அவங்க மறுபடியும் உள்ள போனாங்க. இன்னும் நாம என்ன கேக்குறது? நமக்கு தேவையானது எல்லாம் நமக்கு கிடைச்சிருச்சு குழந்தைங்களா. நாம இன்னும் நிறைய கேட்டு வாங்கிட்டு இருந்தோம்னா பேராசை தான் அதிகமாகும். அப்புறம் பேராசன்றதுக்கு எல்லையே இல்லாம போயிடும் குழந்தைகளா. சீதா அந்த மாய கத்திரிக்காவை கொண்டு போய் அலமாரியில வச்சா. அப்புறம் அன்னையிலேருந்து ரவியும் அவனோட குடும்பமும் ஏழை குடும்பங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்க ஏழைங்களுக்கு உதவி செய்யறதுக்காக மட்டும்தான் பணம் கேட்பாங்க. அவங்களுடைய அந்த மாய கத்திரிக்காய் ஒரு நல்ல வழியா மாறிடுச்சு. அது மூலமா கடவுள் ஏழை பிள்ளைங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சாரு. ஆனா அந்த மாய கத்திரிக்காய் ரவிக்கும் சீதாவுக்கும் மட்டும்தான் கிடைச்சது. ஏன்னா அவங்க கொஞ்சம் கூட சுயநலமே இல்லாம மத்தவங்களுக்கு சேவை செய்யறத உத்தேசமா எடுத்துக்கிட்டாங்க. சோன்பூர் கிராமம் மூங்கில் விவசாயத்துக்கு பிரபலமா இருந்தது. பல வருஷமா அங்க வயல்கள்ல மூங்கில் நல்லா விளைச்சிட்டு இருந்தது. தினேஷ்க்கும் ஒரு சின்ன மூங்கில் விவசாய பூமி இருக்கு. அவரோட பையன் ராஜேஷும் அவர் கூடவே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். தம்பி ராஜேஷ், நமக்கு பேம்புக்கான ஆர்டர் வந்தது. அதை நீ கரெக்டா அனுப்பிட்டல்ல? ஆப்பா, அதை நான் நேற்று சாயந்தரமே அனுப்பிட்டேன். அவங்களுக்கு நேரத்துக்குள்ள ஆர்டர் போய் சேர்ந்துருச்சுன்னா இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நமக்கு காசு வந்துரும்பா. சாயந்தரம் ஆனதுமே தினேஷோட வீட்டு வெளியில மூங்கில்களால நிறைஞ்ச ஒரு ட்ரக் நின்னுட்டு இருந்தது. அட, இந்த ட்ரக் எதுக்கு திரும்பி வந்தது? இது பேம்பு மொத்தத்தையும் டெலிவரி பண்ணி காசு கொண்டு வரணும்ல. தினேஷ் தன்னோட பையன் ராஜேஷை கூப்பிட்டாரு. ராஜேஷ் வீட்டுக்குள்ள இருந்து வந்தான். ஆனா பாக்குறதுக்கு ரொம்பவே சோகமா இருந்தான். ராஜேஷ், இங்க பாருப்பா, இந்த ட்ரக் திரும்பி வந்துருச்சு. ஆப்பா, எனக்கு தெரியும். நம்ம சிட்டில வாங்குற பேம்புக்காரங்க கிட்ட இருந்து போன் வந்தது. அவங்களுக்கு நம்மளை விட கம்மி ரேட்ல கிடைக்குதாப்பா. அதனால அவங்க நம்ம கிட்ட பேம்பு வாங்க மாட்டாங்களாம். அட, முன்கூட்டி சொல்லாம எப்படி திடீர்னு இப்படி பண்ணுவாங்க? நமக்கு இப்ப காசு ரொம்பவே தேவைப்படுது இல்ல. இப்ப இந்த பேம்பூஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம் நம்ம? நீ அவங்க கிட்ட சொல்லு, நம்ம பேம்பூஸா கம்மி ரேட்லயே தரோன்ட்டு. அட அப்பா, நான் எப்பயோ பேசிட்டேன்.
அவங்க இப்ப எந்த நிலைமையிலயும் நம்மளுடைய பேம்பூஸ் வாங்க விருப்பப்படலப்பா. நான் அவங்களுக்கு இப்படி கூட சொன்னேன், நாங்க உங்களுக்கு கம்மி ரேட்டுக்கே தரோம், ஆனாலும் கேட்கல. என்ன பண்றதுன்னே தெரியல. தினேஷ்க்கும் ராஜேஷ்க்கும் இந்த ஆர்டர்ல இருந்து நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா கொஞ்ச நாளாவே அவங்களோட பிசினஸ் கொஞ்சம் நஷ்டத்துல போய்கிட்டு இருந்தது. இப்போ இவ்ளோ பெரிய ஆர்டர் ரிட்டர்ன் ஆயிட்டதுனால அவங்களுக்கு அவங்களோட எதிர்காலம் ரொம்பவே இருட்டா தென்பட்டது. ஒரு நாள் ராஜேஷ் அவங்க அப்பா தினேஷ் கிட்ட போய் இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தான். ஐயோ அப்பா, நீங்க ஒன்னும் பதட்டப்படாதீங்க, நான் எல்லாமே யோசிச்சு வச்சுட்டேன். இந்த பேம்பு வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு. என்ன பண்ணலாம்டா தம்பி? எனக்கும் எந்த விதமான யோசனையும் வர மாட்டேங்குதுப்பா. நான் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் கிட்ட உதவிக்காக ரொம்பவே ட்ரை பண்ணேன். ஆனா யாருமே நமக்கு உதவி பண்ண தயாரா இல்ல. இப்ப யாரோட நிலைமையும் அவ்வளவா நல்லா இல்ல. பேம்புவோட ரேட்டு மார்க்கெட்ல குறையுது. ஆம்பா, இப்ப நானும் அதான் யோசிச்சேன், நம்ம பேம்புவோட வியாபாரம் பண்ண வேணான்னு. டேய், நமக்கு வேற ஏதாச்சும் வழி இருக்கா? நம்ம வேற என்ன பண்ண முடியும்? அது வந்தப்பா, நம்ம பீஸா பண்ணலாமே. என்னது, பீஸாவா? அது எப்படி? அப்பா, சிட்டில என்னோட நண்பன் கிட்ட இருந்து போன் வந்தது. அவனுக்கு நம்மளுடைய நிலைமை பத்தி சொன்ன. அவன் நல்ல ஐடியா கொடுத்துருக்கான். சிட்டில பீஸா கிரேஸ் அதிகம், விதவிதமான பீஸா எல்லாம் கிடைக்கும். அது எல்லாத்துலயும் ஒரு ஸ்பெஷல் பீஸா இருக்கு, அதுதான் பேம்பு பீஸா. அத பேம்பு உள்ள இருந்து எடுத்து பீஸாவா தயார் பண்ணுவாங்க. நாமளும் பேம்பு பீஸாவை ட்ரை பண்ணலாம்பா. ஆனா தம்பி, நமக்கு இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் அவ்வளவா தெரியாது இல்ல. ஆனா அப்பா, நீங்க ஒன்னும் பதட்டப்படாதீங்க, என்னோட நண்பன் சொன்ன அவன் நமக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவானு. ராஜேஷ் தினேஷ் கூட சேர்ந்து மூங்கில் பிஸாக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சான். அப்புறம் கொஞ்ச நாள்லயே அவன் மூங்கில்ல பிஸா செய்யறத கத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் ஒரு கடை திறக்கணும்னு ராஜேஷ் முடிவெடுத்தான். அப்புறம் ராஜேஷும் தினேஷும் சேர்ந்து மூங்கிலாலேயே ஒரு சின்ன ஹோட்டலை ரெடி பண்ணாங்க. அப்புறம் அந்த ஹோட்டல்ல இருக்கிற கதவுகள்ல இருந்து ஜன்னல், டேபிள், சேர் இப்படி எல்லாமே மூங்கிலாலேயே செய்யப்பட்டிருந்தது. ஹோட்டல் ஆரம்பிச்ச புதுசுல பெருசா யாருமே வரல. ஆனா ஒரு நாள் 2 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஹோட்டலுக்கு வந்தாங்க. டேய் மாமே சுரேஷ், இந்த ஹோட்டலை பாத்தியா எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு? ஃபுல்லா பேம்பு வேலை பண்ணாங்க. இங்க பாத்தியா, இவங்களோட ஸ்பெஷாலிட்டியே பேம்பு பீஸா வாண்டா. சரிடா மச்சான், வாடா உள்ள போலாம். போய் உங்களோட பேம்பு பீஸாவை ட்ரை பண்ணலாம், சரியா? சரிடா, நான் தான் ஆர்டர் போட போறேன். சுரேஷ் அப்புறம் விவேக் 2 மூங்கில் பிஸாவை ஆர்டர் பண்ணாங்க. டேய் மச்சா விவேக், இங்க பாத்தியாடா, இந்த கடை முழுக்க இருக்கிற பொருள் எல்லாமே பேம்புவால தான் ரெடி பண்ணானுங்க. அதடா இங்க பாரு, அந்த பேம்பு ஸ்டூல் எவ்வளவு அழகா இருக்குல்ல. இப்பெல்லாம் எங்க பார்த்தாலும் பிளாஸ்டிக் தான். ஆனா இந்த ஹோட்டல்ல பாரு, எல்லாமே எக்கோ ஃப்ரெண்ட்லி தானே. இந்த கடை மாதிரி நாமளும் எக்கோ ஃப்ரெண்ட்லி பொருட்களை தான் யூஸ் பண்ணணும். நான் நேரா போய் ஹோட்டல் ஓனர் கிட்ட பேச போறேன், அவருக்கு இந்த மாதிரி ஐடியா எப்படி தட்டுச்சுன்னு. விவேக்கும் சுரேஷும் தினேஷை கூப்பிட்டு இத பத்தி விசாரிச்சாங்க. உங்க ஹோட்டல் எல்லாம் சிறப்பா இருக்கு, உங்களுக்கு இந்த மாதிரி ஐடியா எப்படி வந்தது? தினேஷ் அந்த 2 பசங்களுக்கும் அவரோட முழு கதைய சொன்னாரு. தினேஷ்க்கும் விவேக்கும் அவரோட இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி ரொம்பவே பிடிச்சது. உங்களோட பிசினஸ் நல்லா தானே ஓடுது, எல்லாமே நல்லபடியா தானே போகுது. இத பாருங்க, இப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவா பிசினஸ் ஓட மாட்டேங்குது. ஆனா என்னோட முழு முயற்சியும் உபயோகித்து நான் இந்த கடையை நல்லாவே டெவலப் பண்ணுவேன். நீங்க ரொம்பவே கரெக்டா சொன்னீங்க. உங்க பிசினஸ் எல்லாமே கண்டிப்பா ப்ராஃபிட்ல போகும். அதுக்கு நாங்க உதவி செய்யலாம்னு விருப்பப்படுறோங்க. எங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, அதுல நாங்க புதுசா விஷயத்த போடுவோம். நீங்க எனக்கு பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஹோட்டல் பத்தி நாங்க எங்களோட யூடியூப் சேனல்ல ஃப்ரீயா விளம்பரத்தை பண்ணுவோங்க. அப்படியே இன்ஸ்டாகிராம்லயும். இந்த விதமா மக்களுக்கும் மற்றும் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உங்களோட கடை பத்தி நல்லாவே தெரிய வருங்க. அது மட்டும் இல்லாம நீங்களும் ஃபேமஸ் ஆவீங்க. சுரேஷ் அப்புறம் விவேக் அந்த மூங்கில் பிஸாவை சாப்பிட்டாங்க. 2 பேருக்குமே அந்த பிஸா ரொம்பவே பிடிச்சு போச்சு. 2 பேரும் அவங்களோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் 10 மூங்கில் பிஸாவை பார்சல் பண்ண சொன்னாங்க. அடுத்த நாள் அவங்களோட முழு டீமை கூட்டிக்கிட்டு தினேஷோட மூங்கில் ஹோட்டல் பத்தி ஒரு நல்ல வீடியோவை செஞ்சாங்க. அப்புறம் மூங்கில் பிஸாவை தயார் செய்யற விதத்தையும் அவங்க ஷூட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த வீடியோவை யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டாங்க. நீங்க எங்களுக்கு உதவி செய்ய ரொம்பவே முயற்சி பண்றீங்க, நாங்க உங்களுக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கோங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ப்ரமோட் பண்ணுறது எங்கள் கடமை. எங்களுக்கு இந்த மாதிரி சுற்றுச்சூழலை காப்பாற்றுற ஹோட்டல்கள் ரொம்பவே அவசியம், அதனால தான் நாங்கள் ப்ரமோட் பண்ணுறோம். இந்த வீடியோவால் எங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்குறோம்.
டேய் மச்சான், இந்த பேம்பு பீஸா ரெசிபி வீடியோ 1 மணி நேரத்துல 1,00,000 வியூஸ் வந்ததுடா. 10,000 லைக், அது மட்டும் இல்லாம 1000 கமெண்ட் வந்திருக்கு. இந்த வீடியோ தான்டா நம்ம சேனல்லயே ரொம்பவே பாப்புலரான வீடியோ. இப்போ இந்த பேம்பு எக்கோ ஃப்ரெண்ட்லி ஹோட்டலெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். அங்கிள், நீங்க இப்ப ஃபேமஸ் ஆகுறீங்க. இப்படி அப்பாவும் பையனும் சேர்ந்து ஆரம்பிச்ச மூங்கில் ஹோட்டல் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மிச்ச சிட்டிஸ்லயும் பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்படி ஈகோ ஃப்ரெண்ட்லி பேம்பு ஹோட்டல் அப்புறம் பீஸாவை அவங்க நாடு முழுக்க ஃபேமஸ் ஆக்கிட்டாங்க.